ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி ப்ராஃபிட், சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 23 என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா யூஎஸ் அண்ட் ஜப்பானுக்கு இடையில மேஜர் ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானீஸோட காஸ்க்கு இம்போர்ட் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 25%லேருந்து 15% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவில் உள்ள ஆட்டோ ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஜப்பானீஸில் உள்ள ஆட்டோ ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவுக்கும் ட்ரேட் டீல் சீக்கிரம் கையெழுத்தாகப்படும்னு எதிர்பார்க்கப்படுது பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா. ஸோ எந்தெந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் கெயின் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, மாருதி சுசுக்கி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹுண்டாய் மோட்டார் இந்தியா இவங்கெல்லாம் கெயின் ஆகிருக்காங்க. நிக்கி இண்டெக்ஸ் இன் ஜப்பானும் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொயோட்டோ, ஹோண்டா, நிசான் எல்லாமே ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸும் இன்றைக்கி 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் மோட்டார் அண்ட் ஹீரோ மோட்டார் குரூப் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்கேட் பாமாலும் எஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் இன்றைக்கி ஓவர் 2% வரைக்கும் ஃபெல் ஆகிருக்கு. நொமோரா இவங்களுக்கு டவுன்கிரேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 2350. ஸோ எபிடா வந்து டிமாண்ட் ஸ்லோ டவுனாக இருக்குது. ஸோ அதனால் எபிடா ஃபால் ஆகுது. ஸோ அதுதான் இவங்க டவுன்கிரேட் கொடுத்ததுக்கான காரணம்னு சொல்லியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் மெயின்டைன் கொடுத்துருக்காங்க, செல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்கெட் 2300. சிட்டி செல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க, டார்கெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க 2175. ஹெச்எஸ்பிசி ஹோல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் டார்கெட் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, 2600 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நுவாமா பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க, டார்கெட் 3135 பர் ஷேர். கோல்கேட்டோட ரிசல்ட் எஸ்டர்டேவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். பேடிஎம் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக இன்றைக்கி ஷேர் 3% வரைக்கும் கெயின் ஆயிருந்தது அரௌண்ட் 12 PM இன்றைக்கி நான் பார்க்குறப்ப. நெட் ப்ராஃபிட் 123 crore கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸில் இருந்திருக்காங்க, 839 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ லாஸ்லேருந்து மீண்டும் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 28% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 358 crore லாஸில் இருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க, 72 crore. எபிடா மார்ஜின் -24%லேருந்து இப்போ 4% பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு எபிடா மார்ஜின். ஜெஃப்ரீஸ் இவங்களுக்கு பை கொடுத்துருக்காங்க, டார்கெட் ப்ரைஸ் 1250 பர் ஷேர். இன்னும் 19% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் ப்ரைஸ் 1215 பர் ஷேர். இன்னும் 16% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்ன்ஸ்டீன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் ப்ரைஸ் 1100 பர் ஷேர். 5% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 134 crore-லேருந்து 225 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 68% க்ரோ ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 95% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12,836 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 89% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 256 crore-லேருந்து 484 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் ஸ்லைட்டாக கம்மியாயிருக்கு, 3.9%லேருந்து 3.8% கம்மியாயிருக்கு. இவங்களுக்கு நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 21,154 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் 31% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. CLSA அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 19,365 பர் ஷேர். மார்கன் ஸ்டான்லி அண்டர்வைட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 11,563 பர் ஷேர். டிக்சன் டெக்னாலஜியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. யுனைடெட் ப்ரீவரிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட எதிரொலியாக ஷேர் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நெட் ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 15.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,862.42 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 284.74 crore-லேருந்து 310.52 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் கம்மியாயிருக்கு, 11.5%லேருந்து 10.8% கம்மியாயிருக்கு.
இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அதாவது ஐஆர்எஃப்சி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1576.83 crore-லேருந்து 1745.69 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6918.24 crore. இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஐஆர்எஃப்சியோடது. இன்றைக்கி வேறு யாரெல்லாம் Q1 ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், Persistent System, Ratan India Power, Sapphire Foods India, SRF, Bajaj Housing Finance, Bikaji Foods International, Coforge, Dr. Reddy's Laboratories, Jayamada Enterprises, Tata Consumer Products and Westlife Food World. மூடிஸ் ரேட்டிங் டாடா ஸ்டீலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா BAA3 ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான் அன்சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் அண்ட் யூரோப்பியன் ஆப்ரேஷன்ஸ்லேயும் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு டாடா ஸ்டீலோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க மூடிஸ். டிம்கன் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 36 rupees டிவிடெண்ட் தரதா சொல்லி பர் ஷேருக்கு. ஸோ ஏஜிஎம் மீட்டிங் இவங்களோடது August 19 நடக்குது, அன்றைக்கி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் July 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் இன்றைக்கி 6.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சுப்ரீம் கோர்ட் 1323 crore டேமேஜஸ் பே பண்ணணும்னு சொல்லி எக்ஸ் ப்ரமோட்டரான கலாநிதி மாறன் அண்ட் KL ஏர்வேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. 1323 crore நீங்கள் கட்ட வேணான்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ஜெட்டுக்கு. ஸோ இதனால் ஸ்பைஸ் ஜெட் பாசிட்டிவாக 6.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கேஸ் ஆல்ரெடி 2015 வந்தது. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி 579 crore ப்ரீவியஸாக ப்ரே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கலாநிதி மாறன் அண்ட் KL ஏர்வேஸ் வந்து எகெயின் எங்களுக்கு 1323 crore கிளைம் வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த இது கிடையாது, இந்த டேமேஜஸ் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணி ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 6.5% ஸ்பைஸ் ஜெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. GMDC குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இன்றைக்கி 52-week ஹையை எட்டியிருக்கு. இந்த ஸ்டாக்கு 3.2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 472.4 வரைக்கும் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷத்தில் மட்டும் 43.5% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலன்னா ஸோ டிமாண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அதாவது ரேர் எர்த் மினரல்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் சேஞ்சுக்கு காரணம். அதேமாரி NLC இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸும் 2.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் 248.05 வரைக்கும் போயிருக்கு. எதனாலனா இவங்களோட IPO வருது, NLCயோட ரினியூவபிள் எனர்ஜி IPO வருது 4000 crore-க்கு. அவங்களும் மெயினாக ரேர் எர்த் மினரல்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்கை கோல்டு Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்தது. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 21.2 crore-லேருந்து 43.6 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 56.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 723 crore-லேருந்து 1131 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 91.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 5.2%லேருந்து 6.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அதனால் ஷேர் வந்து இன்றைக்கி 5% டவுன் ஆகிருக்கு. லோயர் சர்க்கியூட்டை ஹிட் ஆகிருக்கு. ஆதித்யா பிர்லா எஸ்டேட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 7.8 crore. போன வருஷம் இதே குவார்ட்டரில் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ் சொல்லியிருக்காங்க 25.5 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 58.8% கம்மியாக இருக்குது. 146 crore தான் கொடுத்துருக்காங்க. எபிடாவும் போன வருஷம் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு 45.5 crore. இப்போ லாஸ்க்கு வந்திருக்கு 39.9 crore லாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டோட எதிரொலியாக இன்றைக்கி ஷேர் வந்து 5% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. மஹேந்திரா ஹாலிடேஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 33.6% கம்மியாக இருக்குது. 6 crore-லேருந்து 8 crore சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 701 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 16.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 16%லேருந்து 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மஹிந்திரா ஹாலிடேஸோட ஷேர் ப்ரைஸ் 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ரிசல்ட் வந்தோடனே.
வெஸ்ட்லைஃப் ஃபுட்வேர் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 62.5% கம்மியாயிருக்கு. 3.3 crore-லேருந்து 1.2 crore கம்மியாயிருக்கு. ரெவென்யூ ஆனால் 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 78.6 crore-லேருந்து 85.3 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 8.5% எபிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடாவோட மார்ஜின் 12.8%லேருந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட் இன்றைக்கி வந்தது. இது வந்ததோட ரியாக்ஷனாக ஷேர் வந்து 1.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சஃபயர் ஃபுட்வேர்ஸ் அதுவும் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q1 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 8.5 crore ப்ராஃபிட் சொல்லியிருந்தாங்க. இப்போ லாஸ் புக் பண்ணியிருக்காங்க 1.8 crore. ரெவென்யூ 8.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 718 crore-லேருந்து 777 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 9% ஃபால் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 17.3%லேருந்து 14.5% கம்மியாயிருக்கு. மெயினாக என்ன ரீசன் சொன்னாங்கன்னா பீஸா ஹட்டோட ரெவென்யூ இந்த வருஷம் 5% கம்மியாயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது 5% கம்மியாயிருக்கு. ஸ்டோர்ஸோட சேல்ஸும் 8% டிக்ளைன் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சஃபயர் ஃபுட்வேர்ஸ். ஸோ நான் பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் ஃப்ளாட்டாக 1% பாசிட்டிவ் அண்ட் தென் கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.